அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்தில் இந்த நூல் வெளியாகிறது என்று நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சிகரமான தருணம் என்று நான் சொல்வதற்கு காரணம், இன்றைய பொழுது ஒரு இனிய பொழுதாக விடிந்தது. அதற்கு காரணம் இந்தியா T20யில் இறுதிப் போட்டிக்கு போய்விட்டது என்பதல்ல. அது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு காலையில் அது ஒரு பழைய செய்தி. நேற்று ராத்திரியே சிவராத்திரி மாதிரி அதை முழித்திருந்து அதை பார்த்து விட்டேன். ஆனால் நம்பி துன்பப்படுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அந்த சிபிஐ அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகை நேற்றைக்கு திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பொதுவாக படிப்போம், பல இடங்களில் படிப்போம், என்றைக்காவது ஒரு நாள் நீதிக்கு முன்னால் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று ஏதோ விவிலியத்திலிருந்து நேற்றைக்கு இருக்கிற நியூஸ் பேப்பர் வரைக்கும் படிப்போம். ஆனால் அது எப்படியாவது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததில்லை. இன்றைக்கி என் நம்பிக்கிட்ட கூட நான் சொன்னேன். ஆனால் இது இன்று நடந்திருக்கிறது. இதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்ன இருக்கிறது? அவர்கள் என்ன வேணால் சொல்லட்டும், அவர்கள் எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனால் அவர்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். சிபி மேத்யூ, விஜயன் எல்லோரும் வந்து இந்த நீதிமன்றத்தில் நின்று, அவர்கள் எல்லாம் டிஜிபியாக இருந்தவர்கள், கேரள அரசினுடைய டிஜிபியாக இருந்தவர்கள். இன்னொரு மகிழ்ச்சியான தருணம் என்று நான் சொல்வதற்கு காரணம், என்னுடைய நண்பர்கள், ஆனால் அவர்களை நான் பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 3 நண்பர்களை ஒரு சேர ஒரு புள்ளியில் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஒன்று நம்பியை பார்த்து நாட்களாகிவிட்டது. கடைசியாக நான் அவரை பார்த்தது சந்திராயன் நிலவில் இறங்கிய போது தொலைக்காட்சியில் அவர் அளித்த பேட்டிகளில். இன்னொருவர் அருண் முதலாக தேசிய அளவில் ஒரு பரிசு வாங்கிய போது, ஹங்கர் ப்ராஜெக்டில் சரோஜினி நாயுடு பரிசு வாங்கிய போது அதனுடைய நடுவராக நான் இருந்தேன். ஆமாம். எனவே நீண்ட நாட்களுக்கு அதுதான் அவர் வாங்கின முதல் தேசிய விருது என்று நினைக்கிறேன். இன்னொருவர் ஜேவிநாதனுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு ஜேவிநாதனை தெரியும். அவர் தேன்மழையில் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் அவரை படித்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 3 பேரையும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறேன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நண்பர்களே, ஒரு புத்தகம் எப்போது சிறப்பு பெறுகிறது என்று கேட்டால், 3 புள்ளிகள் ஒன்றாக சேர்கிற போது சிறப்பு பெறும். ஒன்று, அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தி, மெசேஜ். இரண்டாவது, அந்த புத்தகத்தை எழுதியவர், தி மெசாயா. மூன்றாவது, அது வெளிப்படக்கூடிய அந்த புத்தகத்தை பதிப்பிக்கின்ற நிறுவனம், த மீடியம். இந்த 3ம் ஒரு புள்ளியில் சேருகிற போது அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு புத்தகமாக ஆகிவிடுகிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற இந்த புஸ்தகா நம்பியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் சில விஷயங்களில் ஹீ இஸ் வெரி ஃபாஸ்டிடியஸ். அவரை ஈஸியாக சில விஷயங்களை ஒப்புக்கொள்ள வைத்து விட முடியாது. அது போலீஸ்காரர்கள் மட்டும் இல்லை, நமக்கே கூட அது தெரியும். இந்த புத்தகம் ஜேவிநாதன் இன்றைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு தகவலை எனக்கு சொன்னார். இந்த புத்தகம் தயாராகிவிட்டது, அதை ஒரு பெரிய புத்தக நிறுவனம் வெளியிடுவதற்கு தயாராக இருந்தது. ஆனால் வலுக்கட்டாயமாக நம்பி மறுத்துவிட்டார். அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று அதை அவர் மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு எத்தனையோ பதிப்பகங்கள் அவரை அணுகின போதும் மறுத்துவிட்டார். ஆனால் ராஜேஷ் போய் கேட்டவுடன் அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், அது புஸ்தகாவுக்கு ஒரு பெரிய பெருமை. அது பெரிய, நான் பல பேரிடத்தில் புஸ்தகாவை பற்றி சொல்லுகிறேன் என்று ராஜேஷ் சொன்னார். ஆனால் நான் சொல்வது, அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பதிப்பாளர்கள் என்பது அந்த புத்தகத்தை தயாரிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற நேரம்,
நேரம் குறைவாக எடுத்துக்கொண்டு தரத்தை குறைக்காமல் வெளியிடுவது, அதை உலகளாவிய அளவிலே எடுத்து செல்வது என்று காரணங்கள்னால அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பதிப்பாளர்களாக, என்னுடைய பதிப்பாளர்களும் தான், அதனால் எனக்கு மிகவும் பிடித்த பதிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த புத்தகம் சொல்லுகிற, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற நம்பி 1998 இறுதியில் அவரை நான் பெங்களூரில் சந்தித்தேன். அவர்கிட்ட நான் எதற்காக சந்திக்கிறேன் என்று சொல்லவில்லை, அவரே சொன்னதை போல சொல்லவில்லை. ஆனால் எனக்கு பத்திரிகைகளில் படித்த செய்தி அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. தமிழ் பத்திரிகைகளில் முதலாக அவரை சந்தித்து எழுதிய முதல் பத்திரிகையாளன் நான் தான். குமுதத்திற்காக, ஆனால் குமுதத்திற்காக என்று சொல்லவில்லை, நான் அவரை கேஷுவலாக சந்திப்பதைப் போல் அவருடைய ஆஃபீஸில் போய் சந்தித்தேன். நிறைய நேரம் பேசினோம். அவர் ஆஃபீஸை விட்டு வந்ததுக்கு பிறகு நான் தங்கிய அறைக்கு வந்து அவரோடு நிறைய நேரம் பேசினோம். இந்த அவர் வந்து அவரை மாதிரி நான் வாழ்க்கையில் என்னுடைய தொழில் காரணமாக எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவரை போல ஒரு நபரை நான் சந்தித்ததில்லை. அவ்வளவு கடுமையான சோதனைகளுக்கு பிறகும் அவர் யார் மீதும் கசப்பு கொண்டு ஒரு வார்த்தையை பேசியதில்லை. அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு பட்டது. எவ்வளோ பெரிய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இது இந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு கட்டத்தில் நான் அவர் 30 மணி நேரம் நிற்க வைத்து கேள்வி கேட்டது, அதற்கு பிறகு அவருடைய கையில் விலங்கினுடைய ஒரு முனை, கட்டில் காலில் மற்றொரு முனை என்று கட்டப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கு இப்போ சிவசங்கரி படித்த அந்த அதை அவர்கள் படிக்கிற போது அருணனுக்கு கண் கலங்கிவிட்டது. அந்த இடங்களெல்லாம் படிக்கிற போது நான் ஒரு கட்டத்தில் இந்த புத்தகத்தை படிக்க முடியாமல் மூடி வைத்து விட்டேன். இந்த புத்தகத்தினுடைய ஆங்கில வருஷனையும் நான் படித்திருக்கிறேன். நம்பி தான் கொடுத்து அனுப்பித்தார். புதிய தலைமுறையில் இருந்தபோது நம்பி பேட்டி காண்பதற்காக ஒரு நிருபரை அனுப்பி வைத்திருந்தேன் திருவனந்தபுரத்திற்கு. அவர் மூலமாக நம்பி அந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார். அதனால் இந்த புத்தகத்தை இந்த தமிழ் புத்தகத்தை திறப்பதற்கு முன்னாலேயே நான் அதை படித்து விட்டேன் என்கின்ற ஒரு கெத்தோடு தான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னதை போல் தாய்மொழி ஒரு கட்டத்தில் படிக்க முடியாமல் மூடி வைத்து விட்டேன். என்னுடைய கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன், புத்தகத்தை மூடி வைத்து விட்டு. என்னுடைய மனைவி வந்தார், தோளில் கை வைத்து என்ன என்று கேட்டார். படிக்க முடியல என்று நான் சொன்னேன். அவர் எனக்கு கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை என்று நினைத்து கொண்டு, ஐயோ உங்களுக்கு புத்தகம் படிக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு உயிர் போனது போல் இருக்குமே, தினம் ஒரு புத்தகம் படிக்கிற ஆள் என்று நினைத்து கொண்டு என்ன என்றால் கண்களை திறந்தேன். கண்ணில் தண்ணி இருந்தது. அப்புறம்தான் அவருக்கு புரிந்தது, நான் இந்த புத்தகம்தான் என்னை படிக்க முடியாமல் செய்திருக்கிறேன், ஏதோ எனக்கு கண்ணு உணவு நல்லா தான் இருக்குது என்று. இது நான் நம்பியை பற்றி சொல்வதெல்லாம் இதுதான். நம்பி வந்து ஒரு விஓ சிதம்பரம் பிள்ளை போல. வஉசி எதற்காக ஜெயிலுக்கு போனார், எதற்காக கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் என்பதை யோசித்து பார்த்தால் நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஆங்கில ஆதிக்கத்திற்கு எதிராக, அவர்களுடைய வணிக ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியர்கள் ஒரு கப்பல் விட வேண்டும் என்ற முயற்சியில் தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்று கப்பல் வாங்கி கப்பல் விட்டார். அவர் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய ஆயுதம் ஏந்தி கொண்டு போய் ரோட்டில் போய் போராடலை. அவர் வந்து பாரதியார் மாதிரி தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் மக்களை கிளர்ச்சி செய்து போராட செய்யலை. ஆங்கிலேயர்களுடைய வணிக ஆதிக்கத்தை முறியடிப்பது என்கின்ற ஒரு முயற்சியில் மேற்கொண்டதற்காக அவருக்கு 2 ஆயுள் தண்டனைகள், நாடு கடத்தப்பட்டு உத்தரவிட்டு பிறகு அது மாற்றிக்கொள்ளப்பட்டது. சிறையில் வந்து கல்லுடைக்க வைக்கப்பட்டது, செக்கழுக்க வைக்கப்பட்டது. ஒரு படித்தவர், வக்கீல், அவருக்கு அவ்வளவு துன்பங்கள்.
எதற்காக என்றால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் நம்பி என்ன செய்தார், நம்பி இந்த விண்வெளி போட்டியில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், மேற்குலகங்களுடைய போட்டிக்கு இணையாக நாம் வளர்ந்து நிற்க வேண்டும், நாமே நமக்கு ஒரு இன்ஜினை தயாரித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார் என்பதற்காக ஒரு சதியிலே அவர் மாட்ட வைக்கப்பட்டார். அதன் காரணமாக 30 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார். முழங்கால் வீங்கிவிட்டது. கீழே அதற்கு கீழே வெடித்து ரத்தம் வழிகிறது. அப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார். எதற்காக துன்புறுத்தப்பட்டார் என்றால், அவர் ஒரு ஆங்கில போட்டிக்கு எதிராக நின்றார், மேற்குலகினுடைய போட்டிக்கு எதிராக நின்றார் என்பதற்காக. நண்பர்களே, நீங்கள் அப்போது வஉசி ஜெயிலுக்கு போனபோது பாரதியார் ஒரு கவிதை எழுதினார். வேளாளன் சிறை புகுந்தான், மன்னனென மீண்டான், என கேளாத செய்தி நீ கேட்பாய் என் கேள்மை கோவே என்று பாரதியார் எழுதினார். கேளாத செய்தி. வஉசி சிறையிலிருந்து ஒரு மன்னனாக மீளவில்லை. வஉசி சிறையிலிருந்து வெளியில் வந்தபோது அவரை வரவேற்பதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் நம்பி ஒரு மன்னனாக மீண்டார். அந்த இதை வெறும்னு ஒருவருடைய வாழ்க்கை சரிதம் அல்லது இஸ்ரோவுடைய முயற்சிகள், அதற்கு பின்னிருந்த முயற்சிகள் என்று மாத்திரம் நான் பார்க்கவில்லை. இதை என்னை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம். என்ன ஆவணம் என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மேற்குலக ஏகாதிபத்தியங்கள் இந்தியாவை தொடர்ந்து பலவீனப்படுத்த, நிலைகுலை செய்ய, சிறுமைப்படுத்த தொடர்ந்து பல காலமாக முயன்று கொண்டிருக்கின்றன. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்தே அந்த முயற்சிகள் நடக்கின்றன. 1943 இங்கிருந்து 70,000 டன் அரிசி, அப்போது போர் நடந்து கொண்டிருந்த காலம், சர்ச்சில் 70,000 டன் அரிசியை இந்தியாவிலிருந்து அங்கே ஏற்றுமதி செய்தார். அதனால் ஒரு செயற்கை பஞ்சம் உருவாகிற்று. அப்படிலாம் செய்யக்கூடாது, அதனால் இங்கே பஞ்சம் ஏற்பட்டுவிடும் என்று இங்கு இருந்த வேவல் அவருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் சர்ச்சில் சொன்னது, பாதி பட்னி கிடக்கிற இந்தியர்கள் செத்தால் சாகட்டும், உறுதியாக இருக்கிற நமக்காக போரிடுகிற கிரேக்கர்களுக்காக அது போகட்டும் அந்த அரிசி என்று சொல்லி அரிசி அனுப்பப்பட்டது. அதனால் இங்கே 4 லட்சம் பேர் செத்து போனார்கள் அரிசி கிடைக்காது. இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு 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 தொகுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சர்ச்சில் சொன்ன வார்த்தைகளே நான் படிக்கிறேன். அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஆம்ரே என்கிறவர் சொன்ன விஷயம், Winston may be right in saying that the starvation of anyhow underfed Bengalis is less serious than the sturdy Greeks. இதுதான் அவர் இதை எழுதியவர் சர்ச்சில்ஸ் சீக்ரெட் வார் என்ற ஒரு புஸ்தகம், மதுஸ்ரீ முகர்ஜி எழுதின புத்தகத்தில் இது அப்படியே இருக்கு. அதற்கு பிறகு 47 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கிறது, யார் யாருக்கு எந்தெந்த பகுதியை பிரித்து கொள்வது, அதற்கு எல்லை வகுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகிறது. 1947 ஜூலை 2வது வாரத்தில் ராட்க்ளிஃப் இங்கே வருகிறார் எல்லை வகுப்பதற்காக. அவர் ஜூலை 8ஆம் தேதி வருகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிய வேண்டும், எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும். இடையிலே இருப்பது 5 வாரங்கள். இவர்கள் செய்ய எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மதத்தினர் அதிகமாக இருக்கிறார்களோ அப்படி பிரித்து கொள்வது என்பதுதான் ஏற்பாடு. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் ராட்க்ளிஃப் சொல்கிறார், இது கிராமமாக, தெரு தெருவாக, வீடு வீடாக, குடும்பமாக போய் செய்ய வேண்டிய ஒரு சர்வே. இதை 5 வாரத்தில் என்னால் செய்ய முடியாது என்று சொல்கிற போது அவரிடத்தில் ஒரு வரைபடம் கொடுக்கப்படுகிறது.
சர்ச்சில் இதை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். எந்தெந்த பகுதி யாருக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். எனவே இதில் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். சர்ச்சில் அப்படி சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சர்ச்சில் இந்தியா உலகப்போரில் பிரிட்டன் தோற்கப் போகிறது என்பது கணிக்கப்பட்டது. சர்ச்சிலால் கணிக்க முடிந்தது. பிரிட்டன் தோற்றபோது அதனுடைய கடன் அதனுடைய ஜிடிபியை விட 2 பங்கு பெரிதாக இருந்தது. இப்போ தான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அந்த எல்லா கடனையும் கொடுத்து தீர்த்தார்கள். இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போது சர்ச்சில் சொன்னார், நம்முடைய எண்ணெய் வளங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்றன, நம்மளுடைய முதலீடுகள் அங்கே இருக்கின்றன, நமக்கு ஒரு துறைமுகம் வேண்டும், நமக்கு கராச்சி வேண்டும். அது இந்தியாவில் இருந்தால் நேருவை பணிய வைக்க முடியாது. நேரு சோவியத் யூனியனுக்கு சார்பான ஒரு ஆள், ஜின்னாவை பணிய வைக்க முடியும். அதனால் இப்படி பிரி என்று ஏற்கனவே ஒரு திட்டத்தை வகுத்து அதை கையெழுத்து போட்டு மட்டும் கொடு என்று ராட்க்ளிஃபிடம் சொன்னார். ராட்க்ளிஃப் மறுத்துவிட்டார். எந்த 15ஆம் தேதி அது அறிவிக்கப்பட வேண்டுமோ அதற்கு முன்பாகவே அவர் இந்தியாவிலிருந்து கிளம்பி போய்விட்டார். இந்த தகவல்களை யார் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மவுண்ட் பேட்டனுடைய ஏடிசியாக இருந்த மத்திய பிரதேசத்தில் இருந்த ஒரு சமஸ்தானத்தினுடைய ராஜாவாக இருந்தவர் மவுண்ட் பேட்டனுடைய ஏடிசியாக இருந்தார். அவர் எழுதின புத்தகத்தில் இதை எழுதியிருக்கிறார். பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது. பிறகு இந்தியாவினுடைய அணுசக்தியினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற ஹோமி பாபா, அவர் வெறும் அணுசக்தியினுடைய தலைவர் மாத்திரம் அல்ல, அவர் பல துறைகளில் இந்தியா முன்னேற வேண்டும் என்று நினைத்தார். ரேடியோ அஸ்ட்ரானமி அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு துறை. இன்னமும் ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப் ஹோமி பாபாவால் நிறுவப்பட்டது. நியூக்ளியர் மெடிசின் என்று ஒன்றை டாட்டா ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோடு சேர்ந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் முயற்சித்தார். அவர்தான் இந்திய விண்வெளி துறையினுடைய தலைவராகவும் இருந்தார். ஹோமி பாபா ஒரு விபத்தில் மிக மர்மமான முறையில் மறந்து போகிறார். இந்தியாவிலிருந்து போகின்ற ஒரு விமானம் ஆல்ப்ஸ் அருகில் விபத்துக்குள்ளாகி இறந்து போகிறது. அப்போது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட அரசாங்கத்தினுடைய உண்மைகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமான உண்மைகள். அதெல்லாம் எப்படிப்பட்ட உண்மைகள் என்று நமக்கு தெரியும், இறையன்பு கோவித்து கொள்ளக்கூடாது. அப்போது அதிகாரப்பூர்வமாக நமக்கு சொல்லப்பட்டது, அங்கு மலையில் மோதி அது இறந்து விட்டது என்று. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2013இல் கிரிகோரி டக்ளஸ் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் ராபர்ட் க்ரோலி என்கின்ற ஒரு சிஐஏ ஏஜென்ட்டை பேட்டி கண்டு ஒரு புத்தகம் எழுதினார். கான்வர்சேஷன்ஸ் வித் க்ரோ என்று அதற்கு பேர். க்ரோலி என்பதை செல்லமாக க்ரோ என்று கூப்பிடுவது. கான்வர்சேஷன்ஸ் வித் க்ரோ என்று எழுதினார். அதில் அவர் சொல்கிறார், அந்த க்ரோலி சொல்கிறார், அந்த க்ரோ சொல்கிறது, கார்கோவில் நாங்கள் வெடிகுண்டு வைத்தோம். வியன்னாவுக்கு மேலே போகும்போது வெடிக்க செய்து விடலாமா என்று நினைத்திருந்தோம். ஆனால் எந்த ஒரு தடயமும் கிடைக்கக்கூடாது, எந்த ஒரு உடல் உறுப்பும் கிடைக்கக்கூடாது, எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கக்கூடாது என்பதனால் அதை ஆல்ப்ஸுக்கு மேலே போகும்போது வெடிக்க செய்யலாம் என்று அங்கே வெடிக்க செய்தோம் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதை போல ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. அந்த பனிமலையில் விழுந்ததில் ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ரோஷ் என்கின்ற ஒரு சுவிட்சர்லாந்துக்காரர், அவருக்கு இந்த வெள்ளி பனிமலையின் மீது உலாவது தான் அவருக்கு பொழுதுபோக்கு. அவர் இந்த பனிமலையில் போய் பார்க்கிற போது, அந்த ரோஷ் போனபோது ஒரு சில தடயங்களை எடுத்தார். அப்போது ரோஷ் சொல்கிறார், இது மலையின் மீது மோதினதனால் இது ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் விமானத்தில் 41,000 டன் பெட்ரோல் இருந்தது. அப்படி மோதி இருந்தால் அங்கே ஒரு பெரிய நெருப்பு பிழம்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது மலையின் மீது மோதினதனால் ஏற்பட்டது அல்ல என்று அவர் எழுதுகிறார். ஹோமி பாபா இறந்த 13வது நாள் லால் பகதூர் சாஸ்திரி மறைந்து போகிறார். அவருடைய மரணமும் ஒரு மர்மமான மரணம், அதுக்கும் சிஏக்கும் தொடர்பு உண்டு என்று க்ரோ சொல்கிறார். பிறகு 1971 விக்ரம் சாராபாய்
கேரளாவிற்கு இந்த எஸ்எல்வி லான்ச் பற்றி பேசுவதற்காக வந்தபோது டிசம்பர் 30 71 முடியப் போகிற நேரத்தில் அங்கு ஹார்ட் அட்டாக்கினால் இறந்ததாக செய்தி சொல்கிறது. அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் அவர் கலாமோடு ஃபோனில் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட அது உண்மையான ஹார்ட் அட்டாக்கா அது வேறு எதுவுமா தெரியாது. இந்த புத்தகத்தில் அதை ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேரும் வந்தார்கள். அவர் மட்டும் ஒரு பையில் திரும்பி போகிறார் என்று மறுநாள் நீ சொன்னதாக எழுதியிருக்கிறார். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்தியா தலையெடுக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு முறையும் அதை நசுக்குவதற்கான ஒரு முயற்சி, நிலைகுலை செய்வதற்கான ஒரு முயற்சி. நான் அரசியல் தலையீடுகளை பற்றி அது ஒரு பெரிய கதை, அதை பற்றி நான் இங்கு பேசப்போவதில்லை. அரசாங்க கட்டடத்தில் நின்று கொண்டு அரசியல் பேச நான் விரும்பவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு கயிறெழுக்கும் போட்டி நடக்கிறது, மேற்கு சக்திகளுக்கும் நமக்கும். அதில் ஒரு அம்சம்தான் இந்த இஸ்ரோ ஸ்பை கேஸ் என்பது என்னுடைய கணிப்பு. இது இந்தியா ஏனென்றால் அப்போது நம்ம தான் கிரையோஜெனிக் என்ஜின் செய்வது, நம்ம தான் அப்போது விகாஸ் செய்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அருண் சொன்னதை போல் எல்லா ஜிஎஸ்எல்வி எல்லா பிஎஸ்எல்விக்கும் உள்ளே இருக்கக்கூடிய என்ஜின் அதுதான். அப்படி வளர்ந்து விடக்கூடாது என்று நினைத்தார்கள். 75 நம்ம பொக்ரானில் வெடித்த போது அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு நம்ம மீது பொருளாதார தடை, நமக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்க மாட்டோம், நமக்கு கிரையோஜெனிக் என்ஜின் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் தடைகள் விதிக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு மங்கள்யான் மூலமாக செவ்வாய்க்கு கலம் அனுப்புகிறது, சந்திராயன் மூலமாக இதே விக்ரமை கொண்டு போய் சந்திராயன் மூலமாக நிலவிலே இறக்குகிறது. இதையெல்லாம் தாண்டி தான் அது இந்தியா ஜெயிச்சிருக்கிறது. ஒரு கயிறெழுக்கும் போட்டி, ஒரு டக் ஆஃப் வார் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை போல ஒரு டக் ஆஃப் வார் மீடியா உலகிலும் உண்டு. உண்மைகளை சொல்ல வேண்டும், உண்மைகளை பதிந்து வைக்க வேண்டும். இது வெறும் செய்தி அல்ல, இது வரலாறு என்கின்ற எண்ணத்தோடு எழுதுகிற பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரபரப்பாக எதையாவது சொல்ல வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும், எப்படியாவது விற்க வேண்டும் என்று நினைக்கிற பத்திரிகையாளர்களும் இருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு கயிறெழுக்கும் போட்டி நடக்கிறது. இந்த மாதிரியான கயிறெழுக்கும் போட்டிகளுக்கு நடுவில் பெரிய நிறுவனங்கள் தப்பித்து விடுகின்றன. இதை நம்பி பதிவு செய்ய வந்ததற்காக நம்பிக்கும், அதற்காக அருணுக்கும், இதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த ஜெய்விநாதனுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஒரு பின்னால் வரக்கூடிய ஒரு பெரிய தலைமுறை நன்றி கடன் பட்டிருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி நான் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆங்கில புத்தகத்தையும் நான் படித்திருந்தேன் என்பதனால் தமிழ் புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி இது நான் படித்த புத்தகம் என்ற ஒரு கெத்தோடு தான் அதை ஆரம்பித்தேன். ஆனால் இதை படிக்கும்போது பேரலாக அது மைண்டில் அந்த ஆங்கில புத்தகம் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன அருமையான மொழிபெயர்ப்பு! இது மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடாது, தமிழாக்கம் என்று சொன்னார். ஜெய்விநாதன் அவருடைய பத்திரிகைகளின் மூலமாக அளித்த பங்களிப்பை விட இந்த ஒரு புத்தகத்தின் மூலமாக அளித்திருக்கிற பங்களிப்பு மகத்தானது என்று மட்டும் நான் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த புத்தகத்தை வெளியிட்ட புஸ்தகாவிற்கும் என்னுடைய பணிவான நன்றி.